ஓம் நமச்சிவாய. அசோசியேட் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் 6ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த அதிபதிகளுடைய சேர்க்கை, இல்லை 6ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறது, இல்லை 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, இல்லை 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை இருந்தால் என்னென்ன விளைவுகள் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சவால்கள் உண்டாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல 6ஆம் இடம்ங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது, இப்போ நாம் கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அது ஒரு பிரச்சனை நமக்கு. இல்லை நமக்கு வீட்டுக்குள்ளே சில எதிரிகள் இருக்கலாம், சொந்தத்துக்குள்ளே சில எதிரிகள் இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் இருக்கலாம், இல்லை நம்ம வாழக்கூடிய இடங்களில் சில எதிரிகள் இருக்கலாம். அதாவது நம்மளை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்போ நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு பல விதமான பிரச்சனைகள் சிக்கல்களை செய்வாங்க. அப்போ எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை சொல்லக்கூடியது. இப்போ திடீர்னு நமக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி வரக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை, கிரானிக் டிசீஸ், அதை பற்றி சொல்லக்கூடியது 6ஆம் இடம். இங்கே 12ஆம் இடம்ங்கிறது விரயம். விரயம்னா என்ன? நம்ம கையை விட்டு எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் விரயம். இப்போ காலம்ங்கிறது ஒரு விரயம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த நாளை நம்ம திருப்பி பார்க்க முடியாது. அப்போ காலம் விரயம். அதே மாதிரி பணம் விரயம். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஒன்றை நமக்கு பணம் செலவு பண்ணுறோம், காசை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் செலவாகிருச்சு அப்படின்னா அந்த காசை நம்ம எந்த வகையிலையும் திருப்பி வாங்க முடியாது. அதே மாதிரி விரயம்ங்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்து எல்லாம் விரயமாகுது. நம்ம கடுமையாக வேலை செய்கிறோம் வயசு காலங்களில். அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சத்தை நம்ம இழக்கிறோம். அதாவது நம்மளுடைய உடல் நலத்தை இழக்கிறோம்னா அதுவுமே ஒரு வகையில விரயம். இப்போ நம்ம ஒரு சொத்து வாங்குறோம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சொத்தை வித்துடுறோம், இல்லை சொத்தை தானமாக கொடுத்துட்றோம், அதுவுமே விரயம். அப்போ எந்த ஒரு விஷயமோ, அதாவது நேரமோ காலமோ பணமோ இல்லை ஒரு நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்களோ ஒன்றை கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா அது விரயம். இப்போ நம்ம கூட நிறைய பேர் பறக்கிறாங்க, நமக்கு சொந்தமாகவும் இருக்காங்க, நமக்கு நட்பாக இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம கூட இன்னைக்கு வாழ்ந்தவங்க இல்லை நம்ம பழகினவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அன்னையிலேருந்து அவங்க இல்லை. அதாவது விரயம். அதுக்கப்புறம் நமக்கு அது திருப்பி கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய இழப்புகள்னா அதை சரி செய்ய முடியாத இழப்புகளை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். நீங்கள் அதை செலவாகவும் எடுத்துக்கலாம், விரயமாகவும் எடுத்துக்கலாம், இழப்புகளாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 6ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்க்கை வருது. இப்போ 6ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கான், இல்லை 12ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கான், இல்லை 12க்குரிய அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் பார்வையில் இருக்காங்க, இல்லை 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்து சாரத்தில் இருக்கு, இல்லை 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து நட்சத்திரத்துல சாரத்துல இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேர்க்கை, அதாவது நெருங்கிய சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டா இது நமக்கு கடுமையான, அதாவது செலவுகளை இழுத்து வைக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடன் வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த கடனுக்கு அசலையும் கட்டுறேன், அதுக்கு உண்டான வட்டியும் கட்டுறேங்கிறது அது தொடர்கதையாக அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். ரெகுலராக நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றேன், லாயரை பார்த்துட்டு வரேன், அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி உங்களுக்கு அவங்க இந்த பிரச்சனைகளுக்காகவே அவங்க நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, அடிக்கடி மாத்திரை மருந்து வாங்குவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த விரயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக 6ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்ந்துருச்சு அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் கடுமையாக அதிகரிக்கும். அதாவது இப்போ கடன் அடைக்கிறதோ, இல்லை பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக செலவழிக்கிறதோ, இல்லை மருத்துவ செலவுக்கோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும். இப்போ 12ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய படுக்கை, அதாவது நம்ம படுத்தா எப்படி தூக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது 12ஆம் இடம். சரி, இங்கே 6ஆம் இடம் தொடர்பு உண்டாயிருச்சு. கடன் வச்சிருக்கிறவங்க எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? அப்போ அவங்க இப்போ ஒருத்தங்களுக்கு உடம்புல நோய் இருக்குது, அவங்களால எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னா
பொதுவாக வந்து 6ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு தூக்கத்தையும் வந்து ஏற்படுத்திடும். இது வந்து ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷன், அதாவது பொதுவான பலன்கள். இப்போ நம்ம இனி வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும், அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபம், மிதுனம், அதே மாதிரி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு இந்த 6ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தால் என்ன விதமான பலன்கள் ஏற்படும், இல்லை என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுத்துங்கிறத நாம் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். எங்கள் அசோசியேட் சேனலை தொடர்ந்து இது போன்ற பல நல்ல பதிவுகளை பார்க்கறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய பேராதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.